தேர்தலுக்கு முன்பே நடிகர் விஜய் சொல்லிட்டாரு, என் கூட கூட்டணியில் வந்து ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொல்லிட்டாரு. அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதுதான் எங்களுடைய நோக்கம்னு இவர் நினைச்சிருந்தா அப்பவே போயிருக்கணும். எங்களை பொறுத்தவரையில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம வந்து தேர்தலில் நிற்கிறோம். அப்போ தேர்தலுக்கு முன்பு திமுக தான் வெற்றி பெறும் என்று நிலை இருந்தபோது இவங்களோட இருந்து எப்படியாவது ஜெயிச்சுக்குவோங்கிற அணுகுமுறையில் தான் இங்கே இருந்தாங்களே தவிர, இதுதான் நோக்கமாக இருந்தால் முன்னாடியே பேருந்துருக்கணும். முன்னாடியே பேருந்துருந்தா அந்த கேள்விக்கு இடம் இல்லையே. நீங்கள் வாங்கிய ஓட்டு அவர் முதலமைச்சராக வரக்கூடாது என்பதற்காக போட்ட ஓட்டு, அவர் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக போட்ட ஓட்டு இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்க? இல்லை, அது எனக்கு ஏற்புடையதில்லை. எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒரு முயற்சியை பேசியிருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்க. திமுக ஒரு காரியத்தில் இறங்கினா முடிச்சுட்டு தான் செய்யும். பாதியோடு விட்டுட்டு வந்த வரலாறு திமுகவுக்கு இல்லை. அதனால் அப்படி ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். அவங்க சேர்ந்ததுக்கு 1008 காரணங்களை சொல்லி மழுப்புறாங்க. அவங்க சேர்ந்தது, நாங்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டால் சேர்ந்தோன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. எதுக்கு 1008 காரணங்களை சுற்றி வைக்கிறீங்க? இதில் இன்னொரு வரலாற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆகணும். 1960 கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்த்தாப்புல முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் தானுப்பிள்ளையோட பிஎஸ்பி, காங்கிரஸ் எல்லா கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடையாது. கூட்டணி மந்திரி சபையை அமையக்கூடிய நிலைமையில் அன்றைக்கு முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் தான் நாங்கள் காங்கிரஸ் ஆதரிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்களா காங்கிரஸ், அண்ணன் மாணிக்கம் தாவூருக்கு, அவருக்கு தான் மெயினாக நான் சொல்கிறேன், கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம், அப்போ தான் கூட்டணிலாம் இன்றைக்கி பேசுகிறீங்களா காங்கிரஸ். இதே காங்கிரஸ் அன்றைக்கி என்ன சொன்னிச்சுன்னா, முஸ்லீம் லீக்கோ அல்ல மற்றவங்களோ மந்திரி சபையில் இருந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. பிறகு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறாமல் தானுப்பிள்ளை ஆதரிக்கிறோன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. எப்போ 1960. அதுக்கு அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நிபந்தனை, கோரிக்கையில் நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, முஸ்லீம் லீக்கை மந்திரி சபையில் சேர்க்கக்கூடாது, சேர்க்கலைன்னா தானுப்பிள்ளையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு. அன்றைக்கு காகித மில்லத் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு நாடே எதிர்பார்த்துச்சு. அன்றைக்கி காகித மில்லத் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? மந்திரி சபையில் சேர்றது இல்லைங்கிற முடிவெடுத்தார். ஒரு ஸ்திரமான அமைச்சாக அமையணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மீண்டும் ஒரு தேர்தல் அந்த நாட்டில் வந்துடக்கூடாது. அதற்காக நிபந்தனையற்ற அந்த அரசு ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் காகிதம் இல்லை, ஓடி போய் சேர்ந்தவர் இல்லை. உங்களை மாதிரி அவர் வழி வந்தவர்னு நீங்கள் சொல்லிக்கிறது அசிங்கம். அதாவது அவங்க ஐயுஎம்எல் போயிட்டதுனால இஸ்லாமியர்கள் வாக்கு திமுக பாதிக்கும். ஒன்று சொல்கிறேன் வச்சுங்க, முஸ்லீம் லீக் அங்கே இருக்குது, முஸ்லீம்கள் எப்போதும் திமுகவோட தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். தொடர்ச்சியாக 3 தேர்தலை நாடு சந்திக்க முடியாதுங்கிற நிலைமையில் அன்றைக்கு திமுக வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சுச்சு. அப்போ ஐயுஎம்எல் எங்களோட இல்லை, அதை காரணம் காட்டி ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதே காதர் மொய்தீன் பாய் இன்றைக்கி ஜெயலலிதாவோட போயிட்டார். 2001 தேர்தல் 31 இடங்கள்லாம் இன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தால் 31 இடங்களில் ஜெயிக்குது. 31 இடங்களில் ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்தில் ஜெயித்தோம், திருவல்லிக்கேணியில் ஜெயிச்சிருக்கோம். ஒன்று வேணாம், மதுரைக்கு கீழே பாளையங்கோட்டையில் மட்டும்தான் ஜெயித்தோம். இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பாளையங்கோட்டையில் ஜெயிச்சிருக்கோம். தஞ்சாவூரில் உபயத்துல்லா அண்ணன் ஜெயிச்சார். அன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஓட்டு மிக அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் அன்றைக்கி ஜெயித்தோம். அன்றைக்கு ஐயுஎம்எல் எங்களோட இல்லை. அன்றைக்கி 2001 தேர்தலில் ஐயுஎம்எல் எங்களோட இல்லை. ஒரு போலியான தோற்றம் காலங்காலமாக இருக்குது. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் மைனாரிட்டிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனால தான் திமுக இஸ்லாமியர்கள். இதை விட பொய் எதுவுமே இல்லை. இது பொய்ங்கிறத வர்ற தேர்தல் நிரூபிக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேராசிரியர் வந்து தலைவரோட திமுக தலைவரோட பேச்சு கேட்டு தான் நாங்கள் நடக்கணும். வித்தின் ஒரு 10 days அதோட மாற்றங்கள் இல்லை. ஏன்னா அவங்க 2 எம்எல்ஏ நடுவே நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதாவது ஷாஜகானுக்கும் இப்போ இருக்க மினிஸ்டருக்குமான குழப்பங்கள் இல்லை. அவங்களோட உட்குழப்பத்துக்குள்ள நான் போகலை. 10 நாளைக்கு முன்னாடி திமுகவோட அன்றும் இன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், என்றும் இருப்பிறோம், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படிலாம் பேராசிரியர் சொன்னாங்க. இந்த 10 நாளில் என்ன மாற்றன்றதை நீங்கள் கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, பேராசிரியர் பல சந்தர்ப்பங்களில் சொல்லிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் வந்து என்னுடைய சகோதரர் மாதிரி, அவர் என்னுடைய சகோதரர்னு தலைவர் அப்படி தான் சொன்னார். அவர் ஒரு அண்ணன் மாதிரி தான் வச்சுருந்தார். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் மறைவுற்ற பிறகு அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்பினர் நடத்தினாங்க. அதில் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் நடத்தின அஞ்சலி கூட்டம் திருச்சியில் நடந்துச்சு. அப்போ மேடையில் பத்திரிகையாளர் எல்லாரும் இருக்காங்க. தலைவர் முத வரிசையில் கீழே உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, பின்னாடி 6வது வரிசையில் பேராசிரியர் வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த விழாவுக்கு வந்து 6வது வரிசையில் பேராசிரியர் உட்காந்துருந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தலைவர் எந்திரிச்சு 6வது ரோவுக்கு போய் அவர் கையை பிடிச்சி கூட்டியாந்து பக்கத்தில் உட்கார வச்சார். ஒரு அண்ணன் மாதிரி தான் அவரும் நடத்தினார். இவர் என்னுடைய சகோதரர்னு பல முறை பேராசிரியர் அதை பதிவு பண்ணார். 10 நாளில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, ஒரு ஆள் டெல்லியிலேருந்து ஒரு நாள் வந்தார்.
வந்துட்டு ஸ்டாலின் இஸ் மை பிரதர்னாரு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், ஐ டோன்ட் கால் எனி பொலிட்டீஷியன் அஸ் பிரதரா அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டார். அவர் கூட போய் சேர்ந்த பழக்க தோஷத்தில் இவர் மாறிவிட்டார் போல இருக்கு. ஒழுங்காக தான் இருந்தார், இங்கே இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார். அவர் கூட சேர்ந்து அந்த மந்திரி சபைக்கு போனோன்னா பழக்க தோஷம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.